जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் அப்படிங்கிற அமிர்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அமிர்தம் ஏன் குடிக்கணும்னாக்கா, அதுதான் நமக்கு பிறப்பு இறப்பு கடந்த நிலையை கொடுக்கும். ஆசைக்கு வசப்பட்டு மனுஷன் மறுபடி பிறந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சாரதாம்மா ஒரு இடத்துல சொல்லுவாங்க. சாஸ்திரம் சொல்லுது, அந்த ஆசைகள்லேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது எது? ஞானம். அந்த ஞானத்தை நமக்குள்ள வளர்க்க செய்கிறது இந்த அமுதமொழிகள். ஸோ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். பிறவி பெருங்கடல் அது. ஒரு கப்பல் ஒன்று போயிட்டே இருந்தது. திடீர்னு காற்று பயங்கரமாக அடிக்குது, கப்பல் அப்படியே ஆடுது. நிறைய பேர் உள்ளேருந்து வெளில வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. அதில் ஒருத்தர் ரொம்பவே பயந்து போயிட்டான். எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், நான் எப்படி நீந்தி கரை சேர்ந்துருவேன், கரை எவ்வளோ தூரம் அப்படின்னு யாராவது சொன்னால் ஐ எம் ரெடி நீந்துறதுக்கு அப்படி சொன்ன உடனே ஒருத்தன் சொன்ன ஒன்லி 2 kilometers அப்படின்னா அவக்குன்னு குதிச்சுட்டான். அவன் குதிச்சுட்டு அப்புறம் கேட்குறான், எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு. இவன் சொன்ன கீழே அப்படின்னா. கீழே 2 kilometer போனாக்க கடலுடைய பாட்டம் தெரியும். இவன் கீழே போகலாம், கீழே போயிட்டு மேலே போகணும். கடல், நாம் கண்ணு முன்னால் பார்க்குற கடலே அக்கறை தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. பிறவி பெருங்கடல், அது இந்திய பெருங்கடல் விட பல மடங்கு பெருசு. எங்கே ஆரம்பிச்சது, எங்கே முடியும், எப்படி போகும், நாளைக்கு என்ன நடக்கும்னு அவங்க தெரியுமா? இன்றைக்கி நைட்டே என்ன நடக்கும் தெரியாது. அது பெருங்கடல். அதில் வந்து அப்படியே அலை அடிச்சிட்ருக்கு. நாம் அதில் முழுகாமல் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கோம். வள்ளுவர் அதை தான் சொல்கிறார், பிறவி பெருங்கடல் நீந்துவர், எல்லாருமே இதிலேருந்து கரையேறி விடலாம், நீந்தார் இறைவனடி சேராத. இதுதான் முக்கியமான பாயிண்ட். யார் இறைவனை பிடிச்சிக்கலையோ அவங்க நீந்தார் அப்படிங்கிற கண்டிஷன்லேருந்து நீத்தார் அப்படின்னு கண்டிஷன் ஆகிடும். நீத்தார்னாக்கா உயிரை விட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். உயிரை விட்டவங்க மறுபடி பிறப்பாங்க அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். எவன் சாகிறானோ அவன் பிறப்பான், எவன் பிறக்கிறானோ அவன் சாவான் அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ இன்னும் எத்தனை பிறவிகள் அப்படியே வந்து போய்கிட்டு தேவையில்லாத அதே வேலையை பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத அதே பாடத்தை கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டரு, மியூசிக்கு, டான்ஸு, அதில் வேறு கர்வம் ஏற்றிக்கிட்டு. இல்லை, சென்னையில் என்ன மாதிரி டான்ஸர் யாருமே கிடையாது. என்ன ஆச்சு? இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்பாவிகளாக மடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க. வெளியில் அந்த மாதிரிலாம் குரூப் இருக்குது. ஸோ மச் ஆஃப் ஃபால்ஸ் ப்ரைடு வளர்த்துக்கிட்டு நாட்கள் போயிட்டே இருக்குது, வருஷங்கள் போயிட்டே இருக்குது, பிறவிகள் போயிட்டே இருக்குது. எப்போ இதிலேருந்து விடுதலை அடைகிறது? அந்த ஞானத்தை, அந்த வேட்கையை கொடுக்கக்கூடியது இந்த ஞானமொழிகள், விவேகமொழிகள். அதனால் இது வந்து அமுதமொழிகள், அமிர்த பாஷா அப்படின்னு மகேந்திரநாத் குப்தர் பேர் கொடுத்துருக்கிறார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அன்பர் என்கிட்ட வந்து கேட்டார், உங்கள் கிளாஸ் எல்லாம் கேட்குறோம் சாமிஜி, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, மனசில் நிற்க மாட்டேங்குது. இது குவைட் நேச்சுரல் இல்லையா?
மனசில் நிற்க மாட்டேங்குது. என்ன பிரயோஜனம் சாமி அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், அடுத்த கிளாஸில் நான் பதில் சொல்கிறேன், முடிஞ்சால் வந்து கேளுங்க. இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். அவர் யூடியூப்பில் கேட்டாலும் கேட்பேன். ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சிஷ்யன், குரு சொல்லியிருக்கிறார் பகவத்கீதை வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு. அவன் போய் பண்ணி பார்க்குறான், படித்து பார்க்குறான். அவனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்த பையன். தமிழ்நாட்டில் பிறந்திருந்த சம்ஸ்கிருதம் தெரியறதுக்கு வாய்ப்பு 98% கிடையாது. தமிழே சரியாக தெரியாது, சம்ஸ்கிருதம் எங்கே இல்லை. ஸோ அவன் படித்து பார்க்குறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது, வார்த்தைகள்லாம் கஷ்டமாக இருக்குது. போய் சொன்னான். குரு சொன்னார், புரியலைனாலும் பரவாயில்ல படி. நம்முடைய ஆர்டரில் சுவாமி பிரேமேஷானந்தஜி அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். சாரதாமாகிட்ட தீட்சை வாங்கினவர். பல சாதுக்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அவருடைய லெட்டர்ஸ் வந்து இங்கே கோ ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு புக்கு, முடிஞ்சால் வாங்கி படிங்க, வீட்டிலையே வச்சுக்கலாம். வைராக்கியத்தை அப்படி தூண்டி விடும். அதெல்லாம் படித்தா மனசுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும். அவர் இந்த மாதிரி சொல்லுவார், பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு. ஒரு பிரம்மச்சாரி போய் கேட்டார், அர்த்தம் புரியலையே சாமி அப்படின்னு. புரிய வேண்டாம், படித்து மனப்பாடம் பண்ணு. நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, அந்த ப்ராப்பர் டைம் வர்றப்போ உனக்கு பளிச்சுன்னு புரியும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அது வார்த்தைகள் கிடையாது. வியாசர் உட்கார்ந்து கற்பனை பண்ணி எழுதுனதில்லை, கண்ணதாசன் உட்கார்ந்து கற்பனை பண்ணி எழுதினார். வியாசர் கற்பனை பண்ணி எழுதலை, அவருக்கு இது தெரிவிக்கப்பட்டது, இப்படி எழுது அப்படின்னு. பகவானுடைய வார்த்தைகள், அது ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம். மந்திரத்துக்குன்னு ஒரு தனி சக்தி உண்டு. அமுதமொழிகள் கூட வந்து குருதேவர் சொன்ன மந்திரங்கள், கொச்சை வார்த்தைகள், ஆனால் மந்திரம். கலோக்கியல் லாங்குவேஜ், வில்லேஜ் லாங்குவேஜ். பெங்காலியில் படித்தா அந்த மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். ஈவன் கல்கத்தாவில் கூட அந்த மாதிரி பெங்காலி பேச மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அவர் பேசுகிற பெங்காலி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சாதாரண லெவலில், பட் இருந்தாலும் பவர்ஃபுல் மந்த்ரா. ஸோ இந்த குரு பிரேமேஷானந்த மகாராஜ் சொல்வார், நேரம் வர்றப்போ புரியும் அப்படின்னு. அதுவும் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த கதையும் ஞாபகம் வந்தது. இந்த குரு சொல்லியிருக்கிறார், அர்த்தம் புரியுதோ இல்லையோ நீ படிச்சுட்டே வா அப்படின்னு. 3வது தடவை போய் மறுபடியும் கேட்டான், எனக்கு போர் அடிக்குது சாமி அப்படின்னு. உடனே குரு பார்த்தார். இந்த கதை உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு கூடை, அடுப்பு கறி அதில் சேர்த்து வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டார், அது ஒரே கருப்பாக இருக்குது. கறி அங்கே கொட்டிட்டு கூடையை சிஷ்யங்கிட்ட கொடுத்து, இதில் போய் அந்த குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டார். கூடையில் போய் தண்ணி கொண்டு வர முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கூடையே நிறைய பேர் வீட்டில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன் போகிறான், இதில் எப்படி தண்ணி வரும், சொல்கிறத செய். இப்போ குரு சொல்கிறார், கோபமாக சொல்கிறார். போயிட்டான், கொண்டு வரான். பாதி தூரம் வர போய் தண்ணியெல்லாம் கொட்டிடுது. மறுபடி போகிறான், மறுபடி வரான், மறுபடி போகிறான், மறுபடி வரான். கொஞ்சம் நேரம் கழித்து குரு வந்தார். போதும் நிறுத்து, வா இங்கே வெளியில் வா. இப்போ அந்த கூடையை பாரு. பார்த்தா கையில் வாங்கினப்போ கருப்பாக இருந்த கூடை இப்போ வெள்ளையாயிடுச்சு இல்லையே? அகமாகாத உள்ள கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு, பட் மச் மோர் பர்சன்டேஜ் இஸ் கான். பார்க்குறேன், ஆமாம் குருவே இப்போ வெள்ளையாயிடுச்சே. அப்போ குரு சொன்னார், தோ த basket could not contain the water, still the water did its duty. இதுதான் சென்டென்ஸ். இவனால் வச்சுக்க முடியல. இப்போ நம்மளால் வந்து மனசில் எல்லாத்தையும் வாங்கிக்க முடியல, கேட்குறோம், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க முடியல. பட் அதுக்குன்னு அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அது உள்ளே போயிட்டு அப்படி வர்றப்பவே உள்ளே இருக்கிற ஒட்டடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துடும். இப்போ ஒரு புதுசாக ஒரு மெஷின் கூட ஒன்று வந்திருக்கு. நம்ம நண்பர் வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்போ சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி இருந்தது, 4 சக்கரம் இருக்குது, கீழே இருந்தது. நான் வந்து ஏதோ குழந்தைங்க விளையாடுற ஏதோ சம்திங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நினச்சேன். என்னது இது அப்படின்னு கேட்டேன். இது ஒன்றும் இல்லை சாமிஜி, நாங்கள் வீட்டு விட்டு பூட்டிகிட்டு போகிறப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. பூட்டிகிட்டு போகிறப்போ இதை வந்து ஆன் பண்ணி வச்சுருவோம். ஆன் பண்ணி வச்சா அது ஒவ்வொரு கார்னருக்கும் போய் அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஆச்சரியமாக இருக்குல்ல? வேலைக்காரியை வச்சுக்கவே வேண்டாம், அது எல்லா கார்னருக்கும் போகும், அதுவே போகும்.
நான் கேட்டேன், இந்த கட்டில் காலெல்லாம் தடுக்கிற என்ன ஆகும்? அது சென்சர் இருக்குது, அங்கே போகிறப்போ அது தானே ஒதுங்கி போகும். ரூமில் வந்து குப்பை இருக்காது, நாம் வந்து கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி நாங்கள் போகிறப்போ இதை போட்டு வச்சுருவோம், ரூம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னார். அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இந்த காதுலேருந்து இந்த காது வழியாக போகிறதுக்குள்ளார உள்ளே வந்து இங்கே வந்து ஒரு பொருள் இருக்குது, குழ குழான்னு தலையில், எல்லார் தலையிலையும். சில பேர் தலையில் நல்லா வேலை செய்யுது, பல பேர் தலையில் அது வேலை செய்கிறதில்ல. அதுக்கு ஏதோ ஒரு பேர் கூட கொடுத்துருக்காங்க, பிரெயின் அப்படின்னு சொல்லி. அந்த பிரெயின் வழியாக போயிட்டு அந்த காது வழியாக போகிறதுக்குள்ளார அதில் இருக்கக்கூடிய பல இம்ப்ரெஷன்ஸ், எண்ண பதிவுகளை சரி பண்ணிட்டு போகுது. ஸ்லோலி ஸ்லோ பட் ஸ்டெடி ஆக்ஷன் போயிட்டே இருக்குது அப்படின்னு அந்த கதை அந்த குரு சொன்னார். அதை போல் இங்கே கேட்குறது எல்லாமே நமக்கு புரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேட்டுகிட்டே வாங்க, எஃபெக்ட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து தெரியும். நான் பல வருஷம் முன்னாடி மடத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தார், எப்படி சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சாண்டிங் படித்தோம். அப்போ பிகினிங்கில் வந்து 30 minutes ஆகும். அப்போ ஒரு நாள் அந்த சார்கிட்ட கேட்டேன், சார் இதை படித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும் அப்படின்னார். சர்வசாதாரணமாக டெய்லி படிச்சுட்டே வந்தான். நமக்கும் சரி, ஓகே, நமக்கு தான் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது இல்லையா, அது சாண்டிங் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ மெனி சேஞ்சஸ் இன் மீ. நமக்கு மனசுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வருது, நமக்கே தெரியுது. வெளி அட்மாஸ்பியரும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஸோ சாதாரணமாக நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் அந்த பவர் வேலை செய்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். புரியாமல் செஞ்சாக்க வேலை செய்கிறது, வேலை நடக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் பெரியவங்க சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு செய், படி, கேளு அப்படின்னு. அது அந்த பெரியவருக்காக. இங்கே நாம் ராமகிருஷ்ணனுடைய அந்த மொழிகளில் போன வாரம் பார்த்தோம். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டார் மகேந்திரநாத்தை பார்த்து. ஆமான்னு சொன்னோடனே அதிர்ந்து போய், ஐயோ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டார். குழந்தை குட்டி இருக்கா? ஆமாம் குழந்தை குட்டி இருக்குன்னு. ஐயோ அதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான காரணத்தையும் பார்த்தோம். கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, குழந்தை குட்டி பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனுடைய நோக்கம் இல்லை. மகேந்திரநாத் குப்தர் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸுக்காக வந்திருக்கிறார். குடும்பத்தில் மாட்டிக்கிட்டாக்கா அந்த பர்பஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. ராமகிருஷ்ணன் வந்து சாதாரண மனநிலையில் இருக்கிறப்போ நம்மளை விட அதிகம் கவலைப்படுவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காளியை பார்த்து பேசுகிறப்போ எல்லா கவலையும் போயிடும், உலகமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பார். சாதாரண மனநிலைக்கு வரப்போ அந்த கை ஒரு தடவை உடஞ்சி போச்சு, வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் கேட்டுட்டாங்க, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு. நாம் கூட அவ்வளோ கேட்க மாட்டோம் இல்லை, நாம் பாட்டு ஒரு இது அந்த என்னது ஒரு கைத்தை கட்டி நாம் பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு வரவர் போகிறவர்கிட்டலாம் குழந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கீழே வர்றப்போ நிறைய கவலைப்பட்ட மாதிரி தெரியும். மனசு மேலே போகிறப்போ அந்த உடம்பு இருக்கா, கை இருக்கா, உடஞ்சிருக்கா, நல்லா இருக்கா, ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இவன் எங்கே நம்ம வேலையை செய்யாமல் போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு கவலை. அதனால தான் அவர் கேட்குறார். இதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் சொல்கிறார், கனிவோடு உன்னுடைய கண், நெத்தி இதெல்லாம் பார்க்குறது நல்லா இருக்கு அப்படி சொல்லி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு கேள்வி கேட்குறார். அது இருக்கட்டும், உன் மனைவி எப்படிப்பட்டவள்? வித்யாசக்தியா அவித்யாசக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் இப்படி அப்படின்னாக்க, தமிழில் கூட ஒரு சேயம் உண்டு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு. அதுக்கு பெரியவங்க கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னாக்க, நல்லது ஆவதும் பெண்ணாலே, கெட்டது அழிவதும் பெண்ணாலே. அப்புறம் பல குடும்பங்கள் வந்து கெட்டு போகிறத பார்த்துட்டு அதை அப்படியே மாற்றி விட்டாங்க, நல்லது கெட்டதை எடுத்துட்டாங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பட் அது கூட கண் கூட நம்ம பார்க்கலாம். சில பெண்கள் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் மேலே வந்திருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்த குடும்பம் கீழே போகிறத கூட நம்ம பார்க்கலாம். இது எப்படியோ பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து முக்கியமான ரோல் உண்டு.
அதனால தான் இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பே உண்டு, எ ஹவுஸ் இஸ் பில்ட் பை எ மேன் பட் எ ஃபேமிலி இஸ் கிரியேட்டட் பை எ உமன் ஒன்லி அப்படி சொல்லுவாங்க. உமனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல், இல்லத்து அரசி. ஆனால் ஆண்களை யாரையும் வந்து இல்லத்தரசன்னு சொல்கிறது இல்லை பாருங்கள். தேனீக்கள் மத்தியில் கூட ராணி தேனி தான் ராணி, ராஜா சும்மா படுத்து தூங்கிட்டு இருப்பான். ராணி தேனி தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதை படித்தவங்க. லைக் தட் இந்த ஃபேமிலியில் மட்டும் இல்லை, சொசைட்டி நல்லா இருக்கணும்னா கூட பெண்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம், அவங்களுடைய பொறுப்பு ஜாஸ்தி. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு வித்யாசக்தியா அவித்யாசக்தியா, இதில் இந்த கேள்வி கேட்குறதுல இன்னொரு அர்த்தம் உண்டு. பெண்கள் மத்தியில் கூட பல மோசமான எண்ணங்களை கொண்டவங்க இருக்காங்க, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அந்த மீனிங்கில் கேட்குற, அவங்க மனசில் ஏதாவது வந்தால் சாதிக்கக்கூடிய திறமை உண்டு அவங்களுக்கு, அதையே நினச்சிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஒரு சக்தி மாதிரி அப்படியே பெருகிட்டே போகும். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தி. ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு டாக்டர் எழுதியிருந்த ஒரு ஆர்டிக்கிள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து அவர் சொல்கிறார், பெண்களுக்கு 3 பர்த் ரைட்ஸ் பிறப்பிலேருந்தே இருக்கும், 3 குவாலிட்டிஸ். யாரும் தப்பாக நினைக்காத, அந்த டாக்டர் எழுதுனதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி சின்சியாரிட்டி. ஆண்களை பார்க்குறப்போ பெண்கள் வந்து சின்சியர், மோர் சின்சியர், எதையுமே சீரியஸாக எடுத்துப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, சின்சியாரிட்டி. 2வது குவாலிட்டி என்ன சொல்கிறார், சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி அப்படின்னாக்க டக்குன்னு பிடிக்காமல் போயிடும், இல்லை டக்குன்னு பிடிச்சிடும். ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு தெரியாமையே வந்திருக்கோம், ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு மேகசின் பார்த்துட்டு இருந்தப்போ அதில் ஒரு ஜோக் படித்தேன். ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறான், என் ஒய்ஃபு எப்போ பார்த்தாலும் கோவிச்சுக்கிறா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், கோபத்துலேயும் நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லு, கோபம் போயிடும் அப்படிங்கிறான். வந்து சொல்கிறான், கோபம் போயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுறப்போ, இப்போ எப்படி இருக்கா உன் ஒய்ஃபு? இப்போ அடிக்கடி கோவிச்சுக்கிறான். ஏன் நான் இதை அடிக்கடி சொல்லணுமா? அது கேட்குறதுல ஒரு ஆசை. இது மேகசினில் வர்றது, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சென்சிட்டிவிட்டி, ஏதோ ஒரு வாரத்தை நாம் சொல்லியிருப்போம், we did not mean that. குடும்பத்தில் கூட இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா, we did not mean that, பட் அவங்க அந்த மீனிங்கில் எடுத்துப்பாங்க. ஆண்களையும் உண்டு இது, சில பேர் இருப்பாங்க சென்சிட்டிவாக, ஏதோ ஒன்று நாம் சொல்லியிருப்போம், அவங்க சொல்லுவாங்க, அப்போ என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிங்களா அப்படிம்பாங்க, அப்படியே ஆப்போசிட் மீனிங் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ 2வது குவாலிட்டி பர்த் ரைட் என்னன்னாக்கா சென்சிட்டிவிட்டி. 3வது குவாலிட்டி என்ன, பொசசிவ் நேச்சர். தனக்கு அப்படின்னு ஒரு இது வந்துருச்சுனாக்கா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது பெண்களுக்கான குணங்கள் அப்படின்னு அந்த டாக்டர் எழுதியிருந்தார். அந்த 3 குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால கூட பெரியவங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொன்னாங்களோ என்னமோ தெரியாது. பிகாஸ் ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும், அது இருந்தால் தான் முடியும். எனிவே தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ அது மட்டும் இல்லை, பெண் தான் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கனெக்டிங் லிங்க் இல்லையா. அவங்க அப்பா அவங்க அண்ணா அவங்க தம்பி, இவங்க அப்பா இவங்க அண்ணா இவங்க தம்பி, எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லிங்க் யாருன்னாக்கா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து ஒரு பெண். அதனால தான் இல்லத்தரசி, மனையாள், மனைக்கு தலைவி மனைவி அப்படி சொல்லுவாங்க. இவர் கேட்குறார், வித்யாசக்தியா அவித்யாசக்தியா அப்படின்னு. மகேந்திரநாத் நிறைய படிச்சிருக்கார் இல்லையா. எப்போவுமே வந்து ஒரு கேள்வி கேட்டால் கார்ப்பரேட் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஆன்சர் ஒன்லி ஆஸ் மச் ஆஸ் நெசசரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. இன்டர்வியூக்கு போனாக்கா இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, கேள்விப்பட்டது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ, நடந்து வந்தியா பைக்கில் வந்தியா, பைக்கில் சொல்லிட்டு நின்றுணும். நடந்து வர்றதுக்கு என்னால் முடியாது சார், அதனால் பைக் வந்து, அப்போ உடம்புல ஏதாவது வியாதியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கக்கூடாது. எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி வார்த்தைகள், அது இன்டர்வியூவில் மட்டும் இல்லை,
ஃபேமிலியில் கூட அந்த மாதிரி நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்க நிறைய பிரச்சனைகள் வராமே இருக்கும். ஸோ அது சொல்கிறார், சாமி அவள் நல்லவள், அதோடு நிறுத்தி இருக்கணும், ஆனால் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு வார்த்தை. என்னமோ தான் ரொம்ப படிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒன்று. அந்த காலத்தில் பெண்கள்லாம் அதிகம் படிக்கவே மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ஏதோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அதுக்கு முன்னாடி அவ்வளோ தான் பெரியவளாயிட்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தள்ளி வச்சுருவாங்க, இல்லை கல்யாணமே பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்கிறதுக்கு அப்போ வாய்ப்பே கிடையாது. ஆனால் அஞ்ஞானி அப்படின்னு மகேந்திரன் சொல்கிறார். உடனே ராமகிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு, வெறுப்புன்னு சொல்கிறார், நீ பெரிய ஞானியோ, படிச்சுட்டா என்னமோ எல்லாம் தெரிஞ்சவன். இது எதுக்காக அப்படின்னாக்க மகேந்திரநாத்துக்கு அந்த ஒரு ஈகோ சென்ஸ் இருக்குது, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஏன் ஈகோ சென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, மகாபாரதத்தில் யுத்தம் நடக்குது, கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனன் தவிக்கிறான், நமக்கு வெற்றி வருமா தோல்வி வருமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்லி பார்க்குறார், சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ, வெற்றி தோல்வி சுகதுக்கம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சமமாக கருதி நீ யுத்தம் பண்ணிக்கிட்டே இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி வந்தாலும் ஏற்றுக்க கற்றுக்கோ, தோல்வி வந்தாலும் ஏற்றுக்க கற்றுக்கோ. பிகாஸ் ஐ டிசைட் ஆல் தோஸ் திங்ஸ். அது நான் டிசைட் பண்ணுறேன் அக்கார்டிங் டு கர்ம விதி. நீ அதை பற்றி கவலைப்படாத. இப்போ ஒரு படத்தில் ஹீரோ குத்துறான், வில்லன் வாங்குகிறான், பட் உண்மையிலே அது அடியா? அந்த படத்தில் அந்த வில்லன் சில சமயம் வில்லனுக்கு அதிக பணம் கூட கொடுத்துருப்பாங்க, வாங்கி ஆகணும், அடிபட்டவங்க மாதிரி கீழே விழுந்து துடிக்கணும், பட் எல்லாமே நடிப்பு. ஸோ இந்த சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீல்டுலேருந்து வெளியில் பார்க்குறப்ப அது உண்மை மாதிரி தெரியும், பட் உள்ளே இருக்கிறவங்க தெரியும் இதெல்லாம் டூப்புன்னு ஒருத்தன் நடிப்பான், அவன் தான் ரியல் ஹீரோ. மாடியிலேருந்து குதிப்பான், இல்லை பாருங்கள், இவன் ஹீரோன்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பான், இப்போ நல்லா குதிச்சார் அப்படின்னு. இவனை போய் ஹீரோன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இவன் டூப்பு தான் ரியல் ஹீரோ. அவன் தான் 10வது மாடியிலேருந்து குதிக்கிறான். உண்மையிலே எல்லாமே வேஷம், வெற்றியும் வேஷம் தோல்வியும் வேஷம். பாரதியார் ஒரு இடத்துல பாடுவார், இன்பமும் ஓர்கணம் தோற்றம், இங்கே இளமையும் ஓர்கண தோற்றம், துன்பமும் ஓர்கண தோற்றம். இங்கே ஒரு லைன் வரும் கடைசியாக, இங்கே ஒரு புக்கில் படித்தது, எல்லாமே ஒரு கண தோற்றம் தான். ஸோ இது வரும் அது வரும். அது இவர் பெரிய ஞானி அப்படின்னாக்க உனக்கு அவ்வளோ ஈகோ, நம்ம உன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், அது இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் அங்கே அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார், ரெண்டையும் சமமாக வச்சுக்கிட்டு நீ சண்டை போடு அப்படி இப்படின்னு சொல்கிறார். கடைசியாக 11th சாப்டரில் ஓப்பனாகவே சொல்லிட்டான். ஏன்னா இவன் கேட்குற மாதிரியே இல்லை, இவன் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கான். கடைசியாக சொல்லிட்டான், இங்கே பார் அர்ஜுனா, யார் யார் நிற்கிறாங்களோ அவங்க கதையெல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி, தே ஆர் ஃபினிஷ்ட் ஆஃப். நீ சும்மா அம்பு போடு, அவங்க விழுந்துருவாங்க, நான் அவங்க கதையை முடித்து வச்சுட்டேன் அப்படின்னு அவ்வளோ கிளியராக சொல்கிறார். மயாஹதான் அப்படிங்கிறார், என்னால் அழிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. அப்போ கூட இவனுக்கு நம்பிக்கை வரல. இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்கா, இறைவனுடைய காரியத்தை பண்ணணும் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நாம் ஒரு வெறும் கருவியாக மாறுறோமோ அப்போ தான் இறைவனுடைய வேலை நல்லபடியாக நடக்கும். நமக்கு அப்படின்னு நம்முடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இருந்ததுனாக்கா இறைவன் கொஞ்சம் பின்னாடி போயிடுவார், அந்த மறைப்பு வந்துடும். அதனால் இந்த ஈகோ சென்ஸ் இருந்தாக்கா இந்த வேலை, இவன் செய்ய போகிற வேலையை சுத்தமாக செய்ய முடியாது. ஒரு காலத்தில் சொன்னாலும் சொல்வார் மகேந்திரநாத், இந்த அமுதமொழிகள்லாம் நான் தான் எழுதினேன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்துருச்சுனாக்கா தட் வேல்யூ வில் கோ அவே. ஸோ கம்ப்ளீட்லி ஈகோ ஷுட் பி எரேஸ்ட் அவே அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார். நீ பெரிய ஞானியோ, படிச்சுட்ட பெரிய ஆள் நினச்சிக்கிறியோ? இது இன்னொரு இது கூட, நம்ம சாதாரண உலகத்தில் கூட கொஞ்சம் படிச்சுட்டாலே அவங்களுக்கு ஒரு கர்வம் வரும். எஸ் ஐ நோ தட், ஐ நோ திஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, தன்னை பற்றி ஒரு செல்ஃப் இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அதுவே பெரிய தடையாக இருக்கும். குருதேவர் சொல்லுவார், குழந்தை போன்ற இறைவனை அறிவதற்கு நீ குழந்தையாக ஆகவில்லை என்றால் எப்படி முடியும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு பாடுவோம். இதே அமுதமொழிகளில் வரும். எளிமையானவனை காண்பதற்கு நீ எளிமையாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல.
அந்த ஈகோ சென்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார். இப்போ அவர் நினச்சி பார்க்குறார், மகேந்திரநாத்துக்கு ஞானம் எது அஞ்ஞானம் எது என்பது இன்னும் தெரியவில்லை. எது உண்மையான ஞானம் எது உண்மையான அஞ்ஞானம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கிறார். அவர் என்ன நினைச்சார், எழுத படிக்க தெரிந்துவிட்டால் நூல்களை படிக்க முடிந்தால் ஞானம் ஏற்பட்டுவிடும் என்று தான் அவர் இதுவரை எண்ணியிருந்தார். நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம், நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கோம், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கோம். நம்ம சுவாமிஜி ஒருத்தர் வேடிக்கையாக சொல்வார், நவடேஸ் தீஸ் ரைட்டர்ஸ் ஆர் தேர், வாட் டு தே டூ? தே ரீட் 10 books அண்ட் ரைட் 11th book அப்படின்னு சொல்லுவார். 10 புத்தகத்தை படிப்பாங்க. உடனே அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அப்படின்னு, நீ என்னையா சொல்கிற? அது சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் போட்டு இவன் ஒரு புக்கு பண்ணி இதை விற்றுட்டு இருப்பான். இது திருடு தானே? இது இல்லை, அவங்க கருத்தை நீ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்க. ஒரிஜினல் திங்கிங் ஷுட் பி தே. வேலூர் மடத்தில் நம்ம சுவாமி ஒருத்தர் இருக்கார், சுவாமி பஜரானந்தஜி அப்படின்னு. அவருடைய ஆர்டிக்கிள் இங்கே புக்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்கும், இங்கிலீஷில் படித்து பாருங்கள். என்ன திங்கிங் அதில்! எங்கேருந்து அந்த பிரெயின் அவ்வளோ தெளிவாக இருக்கும், டீப் திங்கிங். அது சில சமயம் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும். அப்படி அது எப்படி அவ்வளோ தூரம் டீப்பாக போகிறாரு நமக்கே புரியாது. ஒரிஜினல் திங்கிங் அப்படி இருப்பார், கண்ணெல்லாம் அப்படியே ஜொலிக்கும். அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இவர் நினச்சிக்கிறார், எழுத படிக்க தெரிஞ்சிட்டாலே ஞானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் நல்லா பேசுவார். 2 பேரும் போகிறோம். எங்களை அழைச்சிக்கிட்டு இன்னொரு நண்பர் போகிறார். அந்த ஸ்கூலுக்கு போனோம். மத்தியான நேரம் 2:30 மணி போயிருக்கோம். 3 to 4 ப்ரோக்ராம். 2 மணிக்கு போனோடனே அந்த பிரின்ஸிபால் இருந்தார். அங்கே போனோடனே பிரின்ஸிபால் பக்கத்தில் இன்னொருத்தர் ஜம்முன்னு உட்காந்துருக்குறார். 2 பேரை பார்த்தோன்னே யார் பிரின்ஸிபால்னு நமக்கே தெரியல, ஒரு டவுட். ஏன்னா 2 பேருமே கம்பீரமாக இருக்காங்க. கடைசியை பார்த்தா பிரின்ஸிபால் எழுந்து, நமஸ்காரம் வாங்க, நான் தான் பிரின்ஸிபால் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ பக்கத்தில் இருக்கிற சாரை சார் யார் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ரிட்டையர்ட் டிஓ. ரிட்டையர்டு போயிடுச்சு, பல்லு பிடுங்கின பாம்பு. நான் ரிட்டையர்ட் டிஓ அப்படின்னு சொன்னார். என் கூட ஒரு சொல்கிறார், ஓ நான் ப்ரெசன்ட் டிஓ அப்படின்னு. ஒரு ப்ரெசன்ட் டிஓ அந்த டிஸ்ட்ரிக்ட். பட் இவர் ஹம்புளாக இருக்கார். ஹீ ஹாஸ் த பவர் டு சைன். இந்த ஆளுக்கு சைன் பண்ணுற பவர்லாம் போயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. இவர் சைன் போட்டாலும் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. பட் போகிற பதவியை வச்சுக்கிட்டு அது போனதுக்கப்புறம் கூட அந்த சேரை பிடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். நான் அந்த காலேஜில் இதுவாக இருந்தேன், இந்த என்ன ஆச்சு இப்போ அந்த காலேஜுக்கு இந்த ஆள் போனால் ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் ஹவு மச் ப்ரைட் வி டேக் பை டெல்லிங் தீஸ் திங்ஸ். இதுதான் இந்த மகேந்திரநாத்துக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. படிக்க முடிந்தால் ஞானம் ஏற்பட்டுவிடும் என்று தான் அவர் இதுவரை எண்ணியிருந்தார். பிற்காலத்தில் இந்த தவறான கருத்து அவரிடமிருந்து அகன்றது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதினால இந்த சென்டென்ஸை இங்கே யூஸ் பண்ணுறார். ராமகிருஷ்ணன் கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறப்போ பழகிறப்போ அவர்கிட்டேருந்து அவ்வளவு விஷயங்களை கற்றுக்கிறார். இவருடைய அஞ்ஞானம் கம்ப்ளீட்டாக அந்த கூடையை கொண்டு போய் குளத்தில் முக்கின மாதிரி ஒவ்வொரு தடவை. பட் இந்த கூடை ஓட்டை இல்லாத கூடை மகேந்திரநாத். அதனால் தண்ணி அதில் அப்படியே தேங்கி நின்றுடுச்சு, ஞானம் அப்படியே தேங்கி நின்றுடுச்சு. அஸ் அ ரிசல்ட் பத்திரமாத்து தங்கமாக ஆயிட்டார். அவர் சொல்கிறார், கடவுளை அறிவதே ஞானம், அவரை அறியாதிருப்பது அஞ்ஞானம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் பிற்காலத்தில். பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். இங்கே சவுத்தில் ஆண்டாளம்மா, நமக்கு அந்த அம்மாவுடைய கதையெல்லாம் தெரியும். யாரோ சொல்லிட்டாங்க சின்ன வயசில், கிருஷ்ணன் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு. அதையே நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்தான். கல்யாண வயசு வந்தவுடனே கனவுல கிருஷ்ணரே சொல்கிறார், பெருமாள், ஸ்ரீரங்கத்து பெருமாள் இல்லையா, நாளைக்கு உன் பொண்ணை அழைச்சிட்டு வா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போய் மறைஞ்சிட்டான். பிரம்மவித் பிரம்மைவ பவதி, உடம்பு கூட கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். நம்ம இதெல்லாம் நிகழ்ச்சியாகவே பார்த்துட்டு விட்டுறோம். அதில் இருக்கிற தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வேதம் சொன்னது அப்படியே நடந்திருக்கு. ஸோ இவருக்கு அந்த ஞானம் அப்புறமா வந்தது. அப்புறம் நினச்சிக்கிறார், நீ பெரிய ஞானியோ என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டதும்
மகேந்திரநாத்தின் அகங்காரத்துக்கு மீண்டும் ஒரு பலத்த அடி கிடைத்தது. இப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓ இவர்கிட்ட பேசுகிறப்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கார், படிக்காதவர் ராமகிருஷ்ணர் பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்கார், பட் மனசில் தோன்றதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவருக்கு புரியுது, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது. நாம் கூட பெரியவங்க முன்னாடி போகிறப்போ எந்த அளவுக்கு குறைச்சலாக பேசுகிறோமோ அந்த அளவு நமக்கு நல்லது. அவங்க பேசுவாங்க, நாமளே பேசிகிட்டே இருந்தாக்க அவங்க பேச மாட்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு சீனியர் சாமிஜி இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு டிவோட்டி கட பேசிகிட்டே இருக்கார். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ மெட் தேர் சுவாமிஜி, ஐ மெட் தட் அந்த பர்சன், அது இது வரிசையாக அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கார். சுவாமி அப்படியே சைலண்ட்டாக கேட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு இடத்துல வெயிட் லெட் மீ ப்ரீத் a little அப்படின்னார். அவரே பேசுகிறது இவர், வெயிட் லெட் மீ ப்ரீத் a little அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் தான் அவர் நிறுத்தினார். ஓ சம்திங் இஸ் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். எப்போவுமே பெரியவங்க முன்னாடி நாம் அமைதியாக இருக்க இருக்க நம்முடைய அஞ்ஞானம் போகும், ஞானம் பெருகும். அஞ்ஞானம் போனாலே ஞானம் வந்துடும். அதை இவர் புரிஞ்சுக்கிறார். அகங்காரத்துக்கு மீண்டும் பலத்த அடி கிடைத்தது. அதை கேட்டுட்டு அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறார் ராமகிருஷ்ணர். போகட்டும், உனக்கு எதில் நம்பிக்கை? இப்போ தான் பாயிண்ட்டுக்கே வர, மேட்ருக்கே வர. உனக்கு எதில் நம்பிக்கை? உருவத்திலா அருவத்திலா? உருவக்கடவுளை நம்புறியா அருவக்கடவுளை நம்புறியா அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாம் எல்லாருமே உருவக்கடவுளை தான் நம்பிட்டுருக்கோம், மெஜாரிட்டி பீப்புள். ஆனால் அந்த காலத்தில் கல்கத்தாவில் இந்த கேள்வி ராமகிருஷ்ணர் கேட்குறாரு. ஏன்னாக்கா இங்கிலீஷ் பீரியடில் இந்த நிறைய இந்த கிறிஸ்டியன் ஃபிலாசபியெல்லாம் நிறைய அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி அங்கங்கே லெக்சர்லாம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்காரங்க லெக்சர் கொடுக்குறப்ப நம்ம ஆளுங்க போய் ஒன்றும் பேசவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. இப்போ கூட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கேட்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் முளைகிட்டு போயிடுறாங்க. அப்போது இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது தவிர கேசவ சந்திர சேன் மாதிரி இன்னும் நிறைய பேர் ஃபாரினில் அங்கெங்கெல்லாம் போயிட்டு அவங்க கல்ச்சர்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நாட் இண்டியன் நாட் ஃபாரினர்ஸ் ஒரு ரெண்டுங்கண்டா நிலைமையில் இருந்தாங்க. அதனால் நிறைய இளைஞர்களுடைய மனசு கெட்டு போயிருந்தது. அருவக்கடவுள் தான். அப்போ நம்ம இந்து மதத்தில் வேறு ஏகப்பட்ட கடவுள்கள், 33,000 கோடி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை கடவுள் இருந்தாக்கா நமக்கு அவ்வளோ பேரெல்லாம் கும்பிட்றதுக்கு டைமே இல்லை, மனசும் இல்லை. இதெல்லாம் போய் எப்படி இவ்வளோ கடவுள் இருக்க முடியும்? இது ஒரு நேர்மையான கேள்வி தான் இது. அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இவங்க மனசில் இருந்தது, கல்கத்தாவில் இருந்து படித்தவங்க மனசில். அதை புரிஞ்சுக்கிட்டு ராமகிருஷ்ணன் இந்த கேள்வி கேட்குறார். உனக்கு எதில் நம்பிக்கை? உருவக்கடவுளிலா அருவக்கடவுளிலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டவுடனே மகேந்திரநாத் அப்படியே வியந்து போய் நிற்கிறார். வியப்பு அடைந்தவராக தமக்குள் நினைக்கலானார். உருவத்தில் நம்பிக்கை இருந்தால் அருவத்தில் எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும்? இறைவன் உருவம் அற்றவர் என்ற நம்பிக்கை இருக்கும்போது அவர் உருவம் உடையவர் என்ற நம்பிக்கை எப்படி பிறக்கும்? உருவம்னாக்கா அருவம் இருக்க முடியாது, அருவம்னா உருவம் இருக்க முடியாது. இது எப்படி ரெண்டையும் கேட்குறாரு? இதில் நம்பிக்கை, அவர் ரெண்டுமே இருக்குன்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளே வருது. ஒரு பழைய பாட்டு கூட வரும், தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலை தான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை அப்படின்னு ஒரு பாட்டில் கண்ணதாசன் எழுதி. ரொம்ப அழகான கருத்து அது, உயர்ந்த கருத்து அது. அந்த மாதிரி ஒரு கருத்து இவருடைய மனசில் தோன்றுது. மாறுபட்ட இரண்டு நிலைகள் ஒரே சமயத்தில் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? உருவம் கடவுளுக்கு உண்டு அப்படின்னாக்கா அப்போ அருவம் கிடையாதுன்னு அர்த்தம். அவர் அருவமாக இருக்காருனாக்கா உருவம் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். எப்படி ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியும்? இது இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சாதாரண பொருள் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இவரை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பாலின் நிறம் வெண்மை, அது கருப்பாக எப்படி ஆக முடியும்? அப்போது காஃபி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர் மாறி போயிடும். இவர் பால்னாக்கா பால் வெண்மையாக தான் இருக்கும், அது எப்படி கருப்பாக இருக்க முடியும்? பால் ஒரே மாதிரி தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் பால்ங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட், நம்ம பார்க்கக்கூடியது, தொடக்கூடியது. கடவுள் அந்த மாதிரி இல்லை. அந்த கருத்து அவருக்கு மனசில் வரல. இருந்தாலும் ராமகிருஷ்ணர் கேட்ட உடனே சொல்கிறார், மகேந்திரநாத் சொல்கிறார், சுவாமி அருவம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது, தன் மனசில் இருக்கிறத உண்மையாக சொல்லிடுறார். இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். பெரியவங்ககிட்ட போய் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேசக்கூடாது. நம்ம மனசில் இருக்கிறத சொன்னால், உண்மையை சொன்னால் they will be really pleased.
இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் போய் இது பண்ணிவிட்டு, நான் வந்து வேலூர் மடத்தில் கூட பார்த்துருக்கேன், சுவாமி ரங்கநாதாஞ்சிக்கிட்ட சில பேர் அவருடைய புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி ஐஸ் வைக்கணும்? ஐஸ் வச்சு அருளை வாங்கவே முடியாது. ஐஸ் வச்சு மனுஷனையே வாங்க முடியாது, கடவுளை போய் வாங்க முடியும். பட் சில பேர் அப்படி நினச்சிப்பாங்க. நீங்கள் எழுதுன என்கிட்ட கூட சில பேர் பார்க்குற சொல்லுவாங்க, உங்கள் லெக்சர்லாம் கேட்குறேன் பியூட்டிஃபுல் அப்படின்னு, ஃபாலோ பண்ணுங்கள், என்ன அப்ரிஷியேட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. நாட் ஃபார் அப்ரிசியேஷன் இல்லையா, ஃபார் அப்ளையிங் இன் அவர் லைஃப் இதெல்லாம். பட் இந்த மாதிரி ஒரு இது அருவம் தான் எனக்கு பிடித்ததுன்னு சொல்லி உண்மையை சொல்கிற ஒரு இங்கிலீஷ்காரர் ஒருத்தர் சொல்கிறார், ஜோஸ் சரண் அப்படின்னு ஒருத்தர். அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிற, ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டு. இன்சைட் அஸ் there is something that has no name, no form. That something is what we are. வேதாந்த கருத்து இது. அவர் எங்கேருந்து இந்த கருத்தை பிடிச்சாலும் தெரியல, பட் அவ்வளோ அழகாக சொல்கிறார். இன்சைடஸ், நமக்கு உள்ளார there is something, ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு உருவமும் கிடையாது, பேரும் கிடையாது, நாம ரூபம் கடந்த. உடம்புக்கு பேர் இருக்குது, பார்வதி, சரண்யா, ராமசாமி, கந்தசாமி அப்படின்னு உடம்புக்கு தான் பேர். உயிருக்கு என்ன பேர் சார்? யாரோ பார்த்து சொல்கிறாங்க, அதுவும் ராமசாமியோட உயிர் போகுது அப்படின்னு பார்த்து சொல்ல முடியுது. உயிர் போகிறதே நமக்கு தெரியல இல்லையா? இட் ஹாஸ் நோ கலர், நோ நேம், நோ ஃபார்ம். அதுதான் அவர் சொல்கிற, தட் ஹாஸ் நோ நேம் ஆர் ஃபார்ம், தட் சம்திங் இஸ் வாட் வி ஆர். அந்த சம்திங், வெளியில் சொல்ல முடியாத, பார்க்க முடியாத, பேர் கொடுக்க முடியாத அந்த சம்திங் தான் நம்முடைய உண்மையான நிலை அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு இது. ரமணர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, நாம் யார், நீங்கள் அடிக்கடி நான் யார் நான் யார் விசாரின்னு சொல்லிங்க, நாம் உண்மையிலே யார் பகவானே அப்படின்னப்ப அவர் சொன்னார், தேகம் நாகம், தேகம் ந அகம், இந்த தேகம் நான் இல்லை. அப்போ யார்? கோகம் சோகம் அப்படி 4 வார்த்தையில் முடித்தார் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். தேகம் நாகம், கோகம் சோகம், சக அகம் அப்படின்னாக்க நான் இறைநிலையாகவே இருக்கிறேன், இறை வஸ்துவாகவே இருக்கிறேன். ஐ எம் நாட் திஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், திஸ் டிகேயிங் அண்ட் டையிங் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் கிடையாது, உள்ளே இருந்து இயக்குகிற அந்த சக்தியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ இவர் அதை தான் கேட்குறார், அருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு சாமி அப்படிங்கிறார். உடனே ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அது நல்லது, ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும். நம்மள கூட சில பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், எல்லா விதமான சாமியும் வச்சுருப்பாங்க. சரி, ஓகே, பழைய காலத்துலேருந்து அது வந்திருக்கும். சில பேர் வீட்டுக்கு போயிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க, ராமகிருஷ்ணர், அம்மா, சாமிஜி, இது மட்டும் வச்சுருப்பாங்க. எங்கே வேறு படமே இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இது போதும் சாமிஜி அப்படிம்பாங்க. இது அவங்களுடைய ஒரு நிலையை காட்டுது. அதாவது அதிகமாக நாம் வளர வளர வெளி சின்னங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லுவார். நிறைய இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு இன்னும் வளரலேன்னு அர்த்தம். எப்படியோ நம்பிக்கை இருந்தால் போதும், அதிலே நம்பிக்கை மூலம் எல்லாமே ஆகிவிடும். உனக்கு அருவத்தில் நம்பிக்கை இருக்கிறது, அது நல்லது. ஆனால் அது ஒன்றுதான் உண்மை, மற்றவை எல்லாம் பொய் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதே. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகம் முழுக்க இந்த மதங்களுக்குள்ளே ஏன் சண்டை அப்படின்னாக்கா, எங்களுடைய மதம் மட்டும்தான் உண்மை, அந்த மதம் என்ன சொல்லுதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏதோ படிச்சுட்டு மற்ற மதங்கள் இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் தப்பான பாதையில் போகிறாங்க அப்படி சொல்லி இவங்க அதனாலேயே வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, உலகம் முழுக்க ரத்த ஆறு ஓடுது. ஏன்? என்னுடைய மதம் தான் உண்மை அப்படிங்கிற, அது இங்கிலீஷில் பிகாட்ரி அப்படிங்க, மத வெறி. மதப்பற்று இருக்கணும், மத வெறி இருக்கக்கூடாது அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்வார். அதை தான் இங்கே சொல்கிறார், உன்னுடைய பாதை மட்டும்தான் உண்மை, மற்றவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் பொய், தப்பு அப்படின்னு சொல்லாத. அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை. இந்த கருத்து புரிஞ்சு போச்சுனாக்கா ஒன்றும், இப்போது இந்த ஸ்கூலில் படித்து பாஸ் பண்ணால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஒன்றும் கிடையாது. யாருக்கு டேலண்ட் இருக்கோ, யாருக்கு காமன் சென்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், எந்த ஸ்கூலில் படித்தாலும்.
சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களாம் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக கூட இருக்காங்க. இப்போ நம்முடைய பிரசிடெண்ட் அந்த அம்மா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண லேடி. பட் எந்த பதவி போயிருக்காங்க? எவ்வளோ பெரிய பதவி அது. 5 இயர்ஸ் தான் அப்படின்னாலும் ஷீ இஸ் த ஃபஸ்ட் லேடி. இந்த ஸ்கூலில் படித்தா தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? ஹவு யூ ஆர் டிஸ்பிளேயிங் யுவர் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் முக்கியம். அதான் இங்கே சொல்கிறார், இந்த பிகாட்ரி வேண்டாம், மத வெறி வேண்டாம், மதப்பற்று. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னாக்கா, மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து மத வெறி இருக்குது. நம்ம ஹிந்துக்களுக்கு வந்து மத வெறி இல்லை, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மதப்பற்று கூட இல்லை இல்லையா? பாருங்கள், நம்ம மதத்தை பற்றி யாராவது தப்பாக பேசினா கூட, இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் சேர்மன் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். ஸோ அங்கே மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. ஏன்னா நமக்கு ஒன்றும் வெறுப்பு கிடையாது. நான் சும்மா கேஷுவலாக கேட்டேன், ஓ எல்லாருமே இங்கே இருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் சாமிஜி, எங்களை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னாரு. இல்லை, எம்மதமும் சம்மதம் அங்கே பேசிகிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லி எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தத்துவம். பட் நம்ம மதம் நமக்கு உயர்ந்ததாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நிறைய பேர் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படுறதில்லை. இப்போ இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிறாங்க. இருந்தால் ஓகே, நம்மளை போக வச்சுட்டா அது யோசனை பண்ணுறதே இல்லை. நம்முடைய குழந்தைகள் இந்த நாட்டில் இருக்கணும் இல்லையா, நிம்மதியாக, அதை என்ஷூர் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்கிற, மத வெறி கூடாது, ஆனால் மதப்பற்று இருக்கணும். மதப்பற்று இல்லைன்னாக்கா we are not respecting our own mother அப்படின்னு அர்த்தம். பெத்த தாயை வந்து நாம் மதிக்கலைன்னு அர்த்தம். அது இங்கே சொல்கிற, அருவமும் உண்மை, அதுபோல் உருவமும் உண்மை, இதை நினைவில் வைத்திரு. ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். மற்றவங்களே ஏச்சு பேசாத, மற்றவங்கள மட்டமாக நினைக்காத, இது தான் இந்த பாதையில் வந்தால் தான் அப்படின்னு. நான் ஒரு தடவை ஏதோ ஒரு ஊரில், ஐ திங்க் பாம்பேன்னு நினைக்கிறேன், பாம்பே டு ஹைதராபாத் ட்ரெயினில் ஏறுறேன். அப்போ நான் ஒயிட்டில் இருக்கேன், சன்னியாசத்துக்கு முன்னாடி கொடுமையெல்லாம் வச்சுட்டு ட்ரெயினில் லக்கேஜ் எடுத்துகிட்டு ஏறின உடனே ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே என்னுடைய கோச்சு கம்பார்ட்மெண்ட், எனக்கு வந்து 3வது கம்பார்ட்மெண்ட்டோ 4வது கம்பார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சைடு பர்த்தில் கீழே உட்காந்துருந்தார். நான் பொட்டியை தூக்கிட்டு போகிறப்ப என்னை பார்த்த உடனே எழுந்து நின்று ஹரே கிருஷ்ணா அப்படின்னார். எனக்கு தெரிஞ்சு போச்சு இஸ்கான்லேருந்து வந்திருக்கார். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நான் பார்த்து ஜெயராமகிருஷ்ணா ஓ அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டார். இப்போ நாம் அவங்க என்ன விரோதிகளாக ஒன்றும் கிடையாது. அப்புறம் நான் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். வி ஆல் கோ டுவர்ட்ஸ் த சேம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அதான் இங்கே சொல்கிறார், உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். ஆனால் மற்றவங்கள பற்றி மோசமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளை பற்றி யாரோ மோசமாக பேசினா அதை நிறுத்தணும். ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது, திருநெல்வேலி பக்கம்லாம் வந்து இந்த கன்வர்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக நடக்குது. ஒருத்தர் போய் ஒரு வீட்டில், நான் உங்களுக்கு தேவனுடைய மகிமையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து பைபிள்லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் படிச்சிருக்கார். அந்த அன்பர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர். ஸோ அவர் பேசாமல் கேட்டார், ஒன்றும் சொல்லலை, மறுப்பு சொல்லலை, ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு கடைசி அவர், ஸோ எங்களுடைய மதம் இவ்வளோ உயர்ந்தது, எல்லாரையும் அரவணைச்சி போகக்கூடியது, இதனுடைய பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லப்போ சரி உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உள்ளேருந்து அந்த சிவபுராணம் கொண்டு வந்து இவர் படிக்க ஆரம்பித்தார். ஒன்றும் சண்டை போடல, ஒன்றும் பண்ணல. சிவபுராணம் படிக்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஏய் உட்காரு, நீ படித்ததெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்போ நான் படிக்கிறத நீ கேட்கணும், உட்காரு அப்படின்னு சொன்னோடனே இவனால் உட்காரவே முடியலை. இப்போ அந்த வீட்டுக்கு அவன் மறுபடியும் வருவானா? எதிர்ப்பு இந்த மாதிரி காட்டாமல் இல்லையா? அது இவர் சொல்ற, எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள். இந்த ஸ்கூலில் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், அந்த காலேஜில் படித்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நாம் படிக்கணும். we should study. செலக்ட் பண்ணிவிட்டு பையன் வந்து ஊதாரியாக போனாக்கா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலில் போய் ப்ளேம் பண்ணி எந்த விதமான இதுவும் கிடையாது. அது மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்ம மதத்தில் இருக்கோமே ஒழிய மதம் சொல்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் யாரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஒரு பேச்சுக்கு அந்த மதம் மோசம், இந்த மதம் மோசம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இறைவனுக்கு அருவம் உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்மை என்பதை திரும்ப திரும்ப கேட்ட மகேந்திரனார் ஆச்சரியம் அடைந்தார்.
இந்த விஷயம் அவர் படித்த ஏட்டுக்கல்வியில் இல்லையே, எந்த புத்தகத்துலேயும் இது இல்லை. கடவுள் எப்படி இருப்பார் அப்படி இருப்பார். ராமகிருஷ்ணன்கிட்ட போய் யாரோ ஒருத்தர் அது எப்படி கடவுள் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னப்போ, என்ன பெரிய இப்போ அது இங்கிலீஷில் ஒரு ஒன் ஹூ இஸ் தி மேக்கர் ஆஃப் ரூல் கேன் ஆல்சோ பிரேக் த ரூல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் உண்டு. கடவுள் இவ்வளோ உலகத்தை படைக்க முடிஞ்சவர் அதை மாற்றி காட்ட முடியாதா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவேன். மதுரநாத் விஸ்வாஸ் ஒரு தடவை இந்த டவுட் வந்து தோட்டத்தில் பேசிகிட்டே இருந்தப்போ, கடவுளே வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தானே நடக்கணும், அப்போ அவருக்கே ஃப்ரீவில் இல்லையே, அவருக்கே வந்து அந்த ஆளுமை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராமகிருஷ்ணன் பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்போது அவர் சர்வ வல்லமை படைத்தர் அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறியா? அவரால் வந்து சட்டத்திட்டத்தை வகுக்கவும் முடியும், அதை தாண்டி போகவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். பார்க்கலாம், அம்மா நினச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் தோட்டத்தை வந்து பார்க்குறப்போ ஒரு அந்த ஹைபிஸ்கஸ் அந்த ஃப்ளவர், தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, செம்பருத்தி பூ, கரெக்ட், செம்பருத்தி பூ அங்கே செடி ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில், நிறைய பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கிளையில் ஒரு மஞ்சள் கலர் ஒன்று, ஒரு ரெட் கலர் ஒன்று வந்திருக்கு. ஒரு மரத்தில் ஒரே கலர் தான் வரும், எதர் ரெட் ஆர் எல்லோ. இது ரெண்டுமே வந்திருக்கு ஒரு கிளை. அந்த கிளையோடு ஒடிச்சிட்டு போனார் ராமகிருஷ்ணன். ஓடுறார் குழந்த மாதிரி. மதுரநாதன் இங்கே தங்கி இருக்கிறார். இங்கே பார், நேற்று நீ சொன்னி, இங்கே பார் ஒரே கிளையில் பார் ரெண்டு வந்திருக்கு, கடவுள் நினச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் நினச்சா எல்லாமே நடக்கும். அந்த ஒரு பாட்டு வரும் தெரியுமா, இந்த ஆதிபராசக்தின்னு ஒரு படம் வந்தது. இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம பாட்டு கேட்டுட்டு தலையாட்டிட்டு போகிறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதில் இருக்கிற அர்த்தத்தை கவனிக்கணும். அதில் அந்த மீனாட்சி சின்ன பொண்ணாக வந்துட்டு குமரகுருபர்கிட்ட பாட சொல்லுவார். அதில் நடப்பதெல்லாம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லவர்கள் ஆட்சி தன்னில் நன்மை நடக்கும், நல்ல நண்பர்களின் கூட்டுறவில் அன்பு பிறக்கும், புல்லர்களும் போகிர்களும் சேர்ந்தால் அது தீமை நடக்கும், என் பொன்மகளே நீ நினைத்தால் ஏதும் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி அவர் நினச்சா நடக்காததெல்லாம் கூட நடக்கும். அதனால தான் அவருக்கு பேரே சர்வசக்திமா. அதை தான் அவர் சொல்கிறார். இவருக்கு இந்த டவுட்டு இந்த புத்தகத்தில் வந்து இதுவரைக்கும் நான் படித்ததே கிடையாது, கடவுள் எப்படி இருப்பார் அப்படி இருப்பார். ஏன்னா இவர் படித்ததெல்லாம் வந்து திங்கர்ஸோடைய புக்ஸ். ராமகிருஷ்ணன் வந்து ரியலைஸ்டு சோல். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீ ஆன்மீகத்தை பற்றி படிக்கிறோம்னாக்கா திங்கர்ஸ் புக்கு படித்து ஆன்மீகத்தை அடையவே முடியாது. தே திங்க் வித் தி ஹெல்ப் ஆஃப் பிரெயின், வித் தி ஹெல்ப் ஆஃப் மைண்ட். ஆன்மீகம் வந்து இட் இஸ் பியாண்ட் மைண்ட். யார் ரியலைஸ் பண்ணியிருக்காங்களோ, ராஜா மர ஸ்ட்ராங்காக சொல்லுவார் சாதுக்கள் கிட்ட, கண்டவன் புக்கெல்லாம் படித்து மூளைக்கு எடுத்துக்காத, யார் ரியலைஸ்டு சோல்ஸோ அவங்க புக்கு மட்டும் படி, இல்லை படிக்காமல் இரு, கீதை படி, உபனிஷத் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டவுட் இவருக்கு வருது. அந்த டவுட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.